ஹை ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட லெவலை வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணிடுச்சு. 22,800 தான் நம்ம ஒரு 2 வீக்ஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்தது 22,800 நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலி இன்றைக்கி அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பட் 22,800க்கு மேலே வந்து நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸாக நம்மளை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வீடியோ. மண்டே வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற வீடியோ வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. பட் எனக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ண ஏரியாவில் மார்க்கெட் கரெக்டாக நிஃப்டி வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணிச்சு. அங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தோம். ஒரு 69 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் வந்து கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பை என்ட்ரி வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. நானும் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். பட் எனக்கு அது பெருசாக வந்து போகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அது கொடுத்த ஒரு மூவ்மெண்ட் வந்து அந்த லெவலுக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கல. ஸோ சேமாக வந்து எனக்கு அது மாதிரியே போகவும் கிடையாது. பெருசாக வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகவும் இல்லை. இப்போ ஃபைனலே நம்மளுக்கு 22,800 ரீச் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு டியூஸ்டேலேருந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்டான குரூஷியல் சப்போர்ட் என்ன, குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் என்னன்னா இந்த லெவல் தான். 22,800 வந்து நிஃப்டி ரீச் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு நம்மளோட ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா 22,500. இதுவரை நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். இப்போ நாளைக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பை, அதாவது இந்த ரேஞ்சில் ஒரு பை ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதாவது எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக வந்து கிரியேட் ஆகுது. 22,512 to 22,799 இதுக்குள்ளே எனக்கு டிமாண்ட் வந்து எடுக்கணும். 22,650 வந்து நிஃப்டி கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்குது. இந்த குரூஷியல் பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு வந்து போகணும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்ஜெட்குள்ளே நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பட்ஜெட்டில் இந்த ஃப்ரைடே பட்ஜெட்டில் நம்மளுக்கு என்ன நிஃப்டி நடக்கணும் அப்படின்னா இந்த 21,087 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் தான் நிஃப்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு பிளேஸ் தான். பட் இங்கே வந்துச்சுன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. இப்போ எனக்கு நிஃப்டி என்ன நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு நாளைக்கு அப்படின்னா மார்க்கெட் எடுத்தோடனே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்துருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலை வந்து நிஃப்டி வந்து பிரேக் பண்ணணும். 22,867 பிரேக் பண்ணணும். ஸோ அப்படியே எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி ஓப்பன் ஆகி இந்த லெவல் அது பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு லாங் பொசிஷன் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா. ஸோ அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும், ஓகேங்களா. அதாவது 23,043 ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும், ஓகே, இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரிக்கு ரெடியாக இருக்கிறதா தான் எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 22,600 வரைக்கும் என்னோட டார்கெட்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,221 வரைக்கும் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப க்ரூஷியலாக நான் வந்து இன்ட்ராடேயில் என்ன கன்ஃபர்மேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகணும். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு எப்போ இதை பிரேக் ஆகுதோ அப்போ அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்போ இந்த லெவலில் பிரேக் ஆகுதோ 22,885 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே டார்கெட்டாக வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நான் வந்து 22,975 to 23,043 வந்து நான் நெக்ஸ்ட் லாங் பொசிஷன் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஷார்ட் பொசிஷன் டார்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,724. ஸோ அதுக்கு எதை பிரேக் பண்ணானா எனக்கு மார்க்கெட் நியூட்ரல் ஆர் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறப்ப நான் ஷார்ட் பொசிஷன் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகுவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 724 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்குறது 21,000 தான். ஸோ அது வரையும் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு இந்த லெவலில் முதல்ல பிரேக் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து எதிர்பார்க்குறது. ஸோ ஒவ்வொரு டேவுமே நம்ம வந்து பெட்டராக வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பிரகாரமே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யாராவது லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு I am not a SEBI registered advisor. This video full and fully education purpose only. Okay. Thanks for watching. Thank you.